அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்லாஹ்வின் மிக பெரிய கிருபையால் நாம் ரமலானுடைய மாதத்தில் 13வது நோன்பை நிறைவு செய்து இருக்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அதாவது நம்முடைய மார்க்கம் போல் உன்னதமான மார்க்கம் எதுவும் இல்லை. அதாவது இஸ்லாத்தின் கடமையில் முதலாவது கலிமாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் முஸ்லீமாக கலிமா சொல்லி முஸ்லீமாக ஏற்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீம்களாக பயணிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் யாரோ ஒருவர் முஸ்லீம்கள் இணைந்திருக்கலாம். யாரோ ஒருவர் எத்தனை தலைமுறையில் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுது 3 தலைமுறை 4 தலைமுறை நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, எப்படி யார் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 3 தலைமுறை 4 தலைமுறை ஏன் 5 தலைமுறை கூட ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வச்சக்கூடிய இது உண்டு. அது முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்கிறது தான் நம்ம தெரியும். சரியா? அதில் நமக்கு முன்னாடி யார் நமக்கு களிமா சொன்னாங்களோ அவங்க உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலி. அதனை பின்தொடர்ந்து நாம் வந்திருக்கோம். நம்ம குடும்பத்தில் யார் களிமா சொன்னாங்க அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய கபரை விசாலமாக்கி கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை அவங்களுக்கு கொடுப்பானாங்க. ஏன்னா அவங்க முஸ்லீமில் இணைந்த பிறகு தான் நாம் அதில் வர முடிஞ்சு. முஸ்லீம் மார்க்கம் மாதிரி ஒரு உன்னத மார்க்கம் வேறு எங்கேயுமே இல்லை. அதில் முதலாவது களிமா சொல்லி நம்ம முஸ்லீமாக வந்ததுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். நம்ம மூதாதையர்களுக்கு அவங்க யார் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். சரியா? அதன் அடிப்படையில் களிமா சொல்லி ஏற்று நம்மளுடைய தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அதன் அடிப்படையில் களிமா சொன்னால் தான் முஸ்லீம். அது இஸ்லாத்தின் கடமையில் ஃபஸ்ட்டு 1. இரண்டாவது தொழுகையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு 50 வக்தாக கொடுத்ததை 5 வக்தாக மெஹராஜ் இரவில் கொடுத்துருக்காங்கிறது அந்த சரித்திரம் ஃபுல்லாக நம்ம அறிஞ்சிருப்போம். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. சரியா? அதன் அடிப்படையில் நம்ம தொழுகை நமக்காக அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா நினச்சி பாருங்கள். அல்லாஹ் நம்மளுடைய சுகாதாரத்துக்கு தான் ஒரு அமலையும் நமக்கு கடமையாக்கியிருக்கான். அதில் அல்லாஹ்வுக்கு நம்ம அடிப்பணிந்து செய்கிறோம் 1. இரண்டாவது அந்த கடமையை செய்கிறதுல நமக்கும் பலன் உண்டு. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தொழுகையை 5 வேளை தொழுகிறோம். பர்லு தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், எல்லாமே தொழுகிறோம். மற்ற அமல்கள் தாஜத்து இஷ்ராக்கு அதெல்லாம் தொழுகிறது அவங்கவுங்க விருப்பம். கடமை இல்லை, ஆனால் விருப்பம். பர்லுங்கிறது அல்லாஹ் நிர்ணயித்த கடமை. சரியா? அப்போ அடிப்படையில் 5 வேளை நம்ம தொழுவும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஒழு செய்கிறோம். ஒழு செஞ்சதுன்னா நம்மளுடைய கை கால் முகம் நாசிக்கு தண்ணி செலுத்துறது கண்ணீர் எல்லாமே சுத்தமடையுது. 5 வேளையும் நம்ம ஒழு செய்கிறோம். முகம் கழுவுறோம், நாசிக்கு தண்ணி செலுத்துகிறோம், மூக்கை சிந்துறோம், இது பண்ணுறோம், காது இது பண்ண எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணுறோம். அதே மாதிரி யூரின் போனாலும் நம்ம சுத்தம் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே சுத்தம் பண்ணுறது. அதாவது ஒரு யூரின் போனால் அந்த சொட்டு நம்ம மேலே பட்டுச்சுன்னா அது பெரிய கிருமி. அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுருக்கான். புரியுதா? இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கும் பெனிஃபிட்டு. நீங்கள் சுத்தம் பண்ணால் தான் உங்களுக்கு தொழுகை கூடும். நஜீஸ். புரியுதா? அதை வச்சுக்கிட்டு அதை ஒரு யூரினோ ஒரு இதோ நம்ம மேலே பட்டு அதை தொழுகிறது தொழுகை நிறைவேறாது. புரியுதா? அதன் அடிப்படையில் நாம் சுத்தத்தை பேணுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தொழுகைக்கு அதாவது நம்ம தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டி அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். எல்லாம் ஈர்ப்பில் நின்று
நிலையில் நின்று எல்லாம் வணங்குகிறோம். அப்புறம் வந்து ருக்கு செய்கிறோம், சுஜூத் செய்கிறோம். வந்து அத்தஹியத்தில் வந்து கலிமா விரலை வந்து வந்து நீட்டுறோம், மடக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அத்தஹியத்தில் இருப்பில் இருக்கோம். இது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, புரியுதா? இப்போ வந்து நம்மளை மாதிரி யோகான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் யோகா, புரியுதா? தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய கடமை தொழுகை. அந்த தொழுகை நாம் நம்மளை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை ஒருநிலைக்கு கொண்டு வந்து நம்ம வந்து தொழுகிறதுங்கிறது இப்போ சொல்கிறாங்கல்ல யோகான்னு, இதுதான். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று இந்த தொழுகை. இந்த தொழுகையினால் ஒரு எக்ஸசைஸு, நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தினோம். ஒவ்வொரு அசைவும் களிமா வரலைங்கிறனா இதுக்கு ஒரு இது இருக்குது. அத்தியாயத்தில் இருப்புற உட்காந்துருக்கோம்னா அதுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. ஒன்றுக்கும் பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க இந்த விரலை மூடி இந்த விரலை இருந்தாக்கா அந்த சிக்கல்லேருந்து விடுபடலாம், இது இருந்தாக்கா இதுக்கு நல்லது அதுக்கு நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க. நமக்கு அப்போவே இந்த களிமா விரலை வந்து அத்தியாயத்தில் இது பண்ணுறதுங்கிறது முன்னாடியே வந்த ஒன்று. அப்போது தொழுகையானது நமக்கும் பெனிஃபிட்டு, அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையும் நம்ம நிறைவேற்றிடுறோம். அப்போது 2 பலன் கிடைக்கிது. அல்லாஹ் வந்து நம்மளை ஒவ்வொன்றுலையும் நம்ம பலனடைஞ்சிக்கிறதுக்காகவும் நமக்கு நன்மை செய்கிறதுக்காகவும் தான் அல்லாஹ் வச்சுருக்கான். அந்த நன்மையில் அல்லாஹ் வந்து நம்ம செய்கிறோமான்னு பார்க்குறான். அது செஞ்சால் நமக்கு நன்மை, 2வது நமக்கும் நல்லதாக ஒவ்வொரு கடமையும் வச்சுருக்காங்கிறத முதல்ல நம்ம சிந்தித்து பார்க்கணும். சரியா? தொழுகையை வந்து நம்ம வந்து பேணி தொழுகணும். நமக்கு நல்லது தான் ஒவ்வொரு தொழுகை தொழுகிறதும், அல்லாஹ்க்காக நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி செய்கிறதும், நம்ம செய்கிற எக்ஸசைஸ் மாதிரி 5 வேளை தொழுகை, அதே குனிந்து நிமிர்ந்து நம்ம வந்து சஜிதா போய் ருக்கு போய் சுஜூது போய் எல்லாமே நம்ம செய்கிறோம். அதில் எல்லாம் அந்த முழங்கால் வலி உள்ளவங்க அது எல்லாமே நம்ம வந்து சும்மா இருந்தோம்னா வீட்டில் தான் உட்காந்துருப்போம். மற்ற இதை பாருங்கள், மாற்று சகோதரர்கள் காலையில் முகம் கழுவுனாங்கன்னா ஏதோ வெயிலில் போய்ட்டு வந்து அசதியாக இருந்தால் திரும்ப வந்து முகம் கழுவுவாங்க, அதோடு வந்து விட்டுருவாங்க. அடுத்தது மறுநாள் குளிக்கும் போது தான் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, தூங்கி எந்திரிச்சும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம 5 வேளையும் நம்ம வந்து ஒழு செய்கிறோம், தொழுகிறோம், சுத்தமாக இருக்கிறோம். இந்த சுண்ணத்து பண்ணுறது கூட எவ்வளோ பெரிய இது தெரியுமா? நம்ம இதில் எத்தனையோ டாக்டர்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ டாக்டர்கள் வெளியே சொல்கிறது இல்லை, ஆனால் பண்ணிக்கிறாங்க, சுண்ணத்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய அருமை, அதனுடைய வந்து சுத்தம், அதனுடைய வந்து ஒரு இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படிச்சிருக்காங்க. சரி இது வந்து பெரிய ஒரு இது நம்ம வந்து செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சைலண்ட்டாக செஞ்சுட்டு பேசாமல் இருக்காங்க. சேலத்தில் வரல, ஆனால் எல்லாம் இதாகிட்டு கொடுத்தா வருவாங்க. அதை நான் வந்து பேணி நடந்து செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து உடல் ரீதியாக சுண்ணத்து பண்ணுறதுங்கிறது சுத்தமான ஒன்று அப்படின்னு அவங்க அறிஞ்சு, ஏன்னா இப்போ டாக்டருக்கு படித்ததுனால சில எத்தனையோ பேர்கள் செஞ்சுக்கிறாங்க, புரியுதா? அதனால் இதை வந்து நம்ம மார்க்கத்தில் நீங்கள் அறிஞ்சு இது பண்ணிங்கன்னா நமக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை தான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிடும். நீனே பெனிஃபிட் அடைஞ்சிக்க, என்னையும் திருப்திப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகை என்னை பின்பற்று, என்னுடைய வழியை பின்பற்றாதவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான். சரியா? அப்புறம் தொழுகைக்கு பக்கத்தில் அடுத்தது என்ன அப்படின்னா 3வது நோன்பு. இந்த நோன்பு மாதத்தில் தான் நம்ம இருக்கோம். 11 மாதம் சாப்பிட்றோம். 11 மாதம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன வேணாலும் சாப்பிட்றோம், கொள்கிறோம், இது பிரச்சனை. ஆனால் அல்லாஹ்க்காக இந்த 1 மாதம் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? 1 மாதம், அந்த 1 மாதம் அல்லாஹ்க்காக நம்ம நோன்பு இருக்கிறது பெரிய இது நேமத்து நமக்கு. அல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்காக என்னுடைய அடியான் நோன்பு வைக்கிறான், அவனுடைய வந்து பாவங்களையும் அவனுடைய இதையும் நான் வந்து பொறுத்துக்கிறேன், என்னுடைய அடியானை பாரு எனக்காக பட்டினி கிடக்கான், எனக்காக நோன்பு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நோன்பு வச்சுருக்கலாம். இந்த நோன்பு 11 மாதம் இருந்துட்டு 1 மாதம் வந்து எல்லாமே வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க நம்மளை. அப்படிங்கும்போது 1 மாதம் நம்மளுடைய வந்து நோன்பு வந்து, அதாவது ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ 1 வருஷம் நம்ம ஓட்டிட்டு சர்வீஸ் பண்ணுவோம், 6 மாதத்தில் சர்வீஸ் பண்ணுவோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாமே சர்வீஸ் பண்ணும்போது திரும்பி இது மாதிரி அது வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கும். அந்த மாதிரி 1 மாதம் நம்ம வந்து
அந்த குடலுக்கு ரெஸ்ட்டு 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம வந்து அல்லாஹ்க்காக நோன்பு இருக்கணும். நோன்பு இருக்கும்போது நம்மளுடைய உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கும். ஏன்னா ஜீரண சக்தி கூட எடுக்கக்கூடிய குடல் அது எல்லாமே ரெஸ்ட் எடுத்து அதை வந்து ரீஆக்டிங், அதாவது இது பண்ணுது. அது உண்மையிலேயே நமக்கு நல்லது. ஆனால் கடமையும் கூட. நமக்கு எல்லாம் ரொம்ப 70 தாய்க்கு நிகரானவங்க எல்லாம். ஒரு தாய் 2 தாய் இல்லை, ஒரு தாயே நம்மகிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காங்க, எவ்வளோ பரிவினையாக இருக்காங்க. தாய்க்கு நிகரானவங்க யாருமே கிடையாது. தாய் தான் உலகத்திலேயே, தாய் தான். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது தாய் தான் நமக்கு வந்து ரொம்ப பாசமும் ரொம்ப இதுவும் உள்ள ஜீவன். யார் நமக்கு அப்படின்னா தாய் தான். அதுதான் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னாங்க? தாய்க்கு நிகராமல் எதுவுமே கிடையாது. அதற்கு மேலே 70 தாயின்னு எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கும் அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நன்மையான காரியங்கள் நல்லதுகளை எது செஞ்சால் அப்போ நமக்கு எல்லாத்தையும், அதாவது விருப்புகள் எது நடந்தாலும் எல்லாம் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கான். எப்படியாச்சும் இவன் ஹிதாயத்து வந்து எப்படியாச்சும் திருந்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில், பாவம் மன்னிப்பு கேட்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். நமக்கு சோதனைகள் கொடுக்கலாம் எல்லா வகையிலையும். அதையும் நம்ம முறியடித்து பொறுமையோடு இருந்து நம்ம கட்டி காத்தோம்னா நம்ம உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியமாசாலியாக ஆகணும். சரியா? அதனால் நம்ம வந்து தொழுகையை வந்து விடக்கூடாது. அடுத்தபடியாக நோன்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமாக ஒன்று. அதுலேயும் நமக்கு வந்து நம்மளுடைய பலனை கருதி தான் அல்லாஹ் வந்து உனக்கு 1 மாதம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடு, அதே என்னுடைய கடமையை செய், பசி பட்டினியை உணரு, ஏழையுடைய பசி பட்டினியை உணர்ந்து நீ வந்து அவங்களுக்கு உதவி செய் வந்து அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணத்தையும் உண்டு பண்ணி, அதுக்கு பசின்னா என்ன அப்படின்னு நீ உணரணும். ஆனால் நமக்கு பசிக்கலை, அல்லாஹ்வுக்காக நியத்து செய்யும் போது நமக்கு வந்து அந்த விதமான நாட்டங்கள் இல்லை. மற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாம நீங்கள் எங்கேயும் வெளியில் போய்ட்டு வாங்க, இது பண்ணுங்கள், 4 மணிக்கு 5 மணி ஆகிடுச்சு, மத்தியானம் சாப்பிட முடியலன்னா உங்களால் இருக்க முடியுதா? நத்திங், முடியாது. ஆனால் நியத்து சொல்லிட்டீங்க, ஒரு மாதம் நோம்பில் இருக்கீங்க போது ஒன்றுமே தெரியலையே. அப்பா இது பெரிய நேமத்து தானே, நமக்கு பெரிய அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டில் நமக்கு. அதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். மற்ற நாளில் இருக்க முடியாது. நியத்து சொல்லலை, ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு வேலையாக போகிறோம், 2 மணிக்கு சாப்பிட்ற நம்ம 3 மணி 4 மணி ஆகிடுது, ஒரு மீட்டிங்கில் இருக்கோம் 5 மணி ஆகிடுது. அப்படிங்கும்போது நம்மளால் ஜீர்ணிக்கும்போது மயக்கம் வந்துடும், ஒரே வளவளப்பு, பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆனால் நோம்பில் எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறானா? இல்லை. நோன்பு தான். அதை ஈடுகட்ட யாராலையும் முடியாது. அல்லாஹ் உனக்கும் பயனளிக்கிறான், அவனுடைய கடமையை செய்ய வைக்கிறான், அதுக்கும் வாரி நன்மையை கொடுக்குறான். அவன் நம்மளை பாசமொழியை நம்ம மேலே பொழிகிறான் அல்லாஹ். அதனால் நோன்பு ஒரு பெரிய ஒரு அருட்கொடை நமக்கு. அதுக்கு பிறகு ஜக்காத்தையும் கடமையாக்கிட்டான் பாருங்கள். 25%, 2.5% நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடமையாக்கிட்டான். நம்மகிட்ட இருப்பு இருக்கிறத வச்சு, இருக்கிற 20 நம்ம ஏழை எளிதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் நமக்கு இதை செஞ்சுருக்கிறோம். நான் பெரிய பாக்கியம் இது வந்து எல்லாரும் வந்து, அதாவது இறக்கிற கிணறு தான் ஊறும், புரியுதா? அதையும் ஜக்காத்து கொடுக்குறதுலேயே வந்து அல்லாஹ் வந்து ஒரு கடமையை வச்சுருக்கான். ஏன்னா நீ வந்து காசை வந்து இது பண்ணாத, நீ வந்து எல்லாருக்கும் கொடு, அவங்கவுங்க பயனடைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அல்லாஹ் கொடுக்குறாரு. ரசூலுல்லாவே வந்து ஜக்காத்து ஒரு பேரிச்சம்பழம் தான் பழமாக இருந்தாலும் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை 4 பங்காக வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மனசு உள்ளவங்க. ஏன்னா தனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. எல்லா ஹதீஸ்லேயும் வருது, அவங்க தனக்குன்னு சேமித்து வச்சுக்கிட்டதே இல்லைங்கிறது சரித்திரம் நமக்கு சொல்லுது. அப்போது நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கணும். அதனால் நம்ம வந்து என்ன வந்து பெரிய இது பண்ணணும், சிந்திக்கணும். அதனால் நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கணும். அவங்க கடமையை செய்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லாருக்கும் தௌஃபீக் தரணும், நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நிறைஞ்ச செல்வத்தை கொடுக்கணும், எல்லா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கணும். அடுத்தது ஹஜ்ஜை வச்சுருக்கிறான் நமக்கு 5வது கடமை. அந்த ஹஜ்ஜிலையும் வந்து உங்கள்கிட்ட வசதி இருந்தால் செய்யுங்க. ஏன்னா எத்தனையோ லட்சம், இன்றைக்கி 10 லட்ச ரூபா, 12-15 லட்ச ரூபா, சில 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது.
அதில் உம்ரா போகிறாங்க, உம்ரா போனால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவாகுது. அப்போது உனக்கு வசதி இருந்தால் நீ செஞ்சுக்க அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து அதை வந்து டிபெண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கல. அது வந்து அதாவது மஸ்ட்டு நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, சரியா? அதனால் அதை வந்து உன்னால் முடிஞ்சால் செய்யணும் வச்சுருக்கிறான். இப்படி இலகுவானதை எவ்வளவும் நம்ம மேலே எல்லாம் வச்சு நமக்கு கடமையாக்கி நம்மளுடைய இஸ்லாத்தின் கடமைகளை நமக்கு சொல்லி அதன் அடிப்படையில் நமக்கு வந்து இஸ்லாத்தின் கடமையை நமக்கு கொடுத்து நம்ம குருவானை நீங்கள் தப்சீரை படித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை இப்போது யாராலும் அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல, ஒரு ஆயத்தை உன்னால் இதை மாதிரி நீ உண்டாக்க முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கலாம். முடியாது. நம்ம இந்த வசனம் மாதிரி கேட்கலாம் குர்ஆன்லே அல்லாஹ். அப்போது அந்த ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு இதுவும் எதுவும் இல்லாமல் இல்லைங்க குர்ஆனில். எத்தனையோ வருஷத்துக்குள்ளது இப்போ நடக்கிற விஷயம் முதற்கொண்டு அந்த குர்ஆனில் வந்துடுது. அப்போது எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஒன்று முஸ்லீமாக பிறந்ததுக்கே நம்ம வந்து பெரிய பாக்கியம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அதன் அடிப்படையில் இத்தனை கடமைகளை செய்கிறதுக்கு பெரிய பாக்கியம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அல்லாஹ் வந்து நம்ம ஈமானோட முஸ்லீமாக மரணிக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ பேர் இதாகுறாங்கல்ல, அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு. நம்ம முஸ்லீமாக யாரோ ஒருத்தவங்க நம்ம மூதாதையர்களில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போதும் நம்ம அந்த இஸ்லாத்தோட அந்த கடமையெல்லாம் பின்பற்றி ஈமானோட இஸ்லாத்தோட முஸ்லீமாக மரணிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சந்ததிகளும் முஸ்லீமாக இருக்கணும். நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுக்கணும். அப்படிங்கிறத இந்த ரமலான் மாதத்தில் எல்லாரும் துவா செஞ்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் முஸ்லீமாக பிறந்ததுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.